வணக்கம். இது யுகம் மற்றும் ITR வானொலி செய்திகள். செய்தி ஆசிரியர் BAK ஹரேந்திரன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிங்கள பௌத்த நாடு. மேர்வின் சில்வா மீண்டும் கொக்கரிப்பு. அனுரவுக்கு அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் அழைப்பு. 18ஆம் தேதி திருமலையில் கூடுகிறது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம். அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி திருமலையிலும் கையெழுத்து வேட்டை. இலங்கையில் மாகாண மட்டத்தில் குற்ற விசாரணை பிரிவு. மகா கும்பமேளா ஆரம்பம். இந்தியாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அணி திரள்வு. டிரம்பின் வரி மிரட்டலுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ போர்க்கொடி. லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கனடா படையும் களத்தில். மாணவரின் மர்ம மரணத்தை கண்டித்து சீன அரசுக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாகும். எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இங்கு துள்ளக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பண்டுகாபய மன்னர் முதல் சிங்கள மன்னர்களே இலங்கையை ஆண்டுள்ளனர் எனவும், இது சிங்கள பௌத்த தேசம் என்ற போதிலும் பௌத்த தர்மத்துக்கமைய அனைத்து சமயங்களையும் இனங்களையும் மதித்து வருகின்றோம் என்றும் மேர்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். அனைவரும் எம்முடன் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது கரங்களை உடைத்துக் கொண்டு செல்ல முற்பட்டால் வாழ்வதற்கு தனியான உலகை தேடிக்கொள்ள நேரிடும். அதற்காகவே மேர்வின் சில்வா போன்றவர்கள் இருக்கிறார்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு என்றில்லை. இலங்கை என்பது சிங்கள தேசமாகும். பௌத்த சாசனம் பாதுகாக்கப்படும் வரை இயற்கை இந்நாட்டை பாதுகாக்கும். இதற்கு எதிராக ஆட்சியாளர்கள் செயற்பட்டால் இயற்கை நிச்சயம் தண்டிக்கும் என்றும் மேர்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். தமது நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று ராஜதந்திர வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன பயணம் தொடர்பில் டில்லியும் வாஷிங்டனும் கழுகு பார்வை செலுத்தியுள்ள நிலையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அனுர இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இரண்டாவது பயணமாக சீனாவுக்கு இன்று செல்கின்றார். இந்நிலையிலேயே அமெரிக்கா, கனடா மற்றும் மேற்குலக நாடுகளில் இருந்தும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் நடைபெறவுள்ளது. திருகோணமலையில் உள்ள சிவில் அமைப்பொன்றின் கேட்போர் கூடத்தில் காலை 10 மணிக்கு வரும் 18ஆம் தேதி இந்த கூட்டம் ஆரம்பமாகும். இந்த கூட்டத்தின் போது கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு, கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகள் பற்றிய பார்வை, மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள மாநாடு உள்ளிட்ட விடயங்கள் பற்றி ஆராயப்படவுள்ளதோடு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது. இதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்து வரும் புதிய அரசியலமைப்பு விடயத்தினை தமிழ் கட்சிகள் கூட்டாக கையாளுதல் விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் வகிபாகம் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என்று அந்த கட்சியின் நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பல வருடங்களாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தும் கையெழுத்து போராட்டம் திருகோணமலை சிவன் கோயிலடிக்கு முன்னால் இன்று நடைபெற்றது. இந்த கையெழுத்து வேட்டையானது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் பலர் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டதுடன் குறித்த கையெழுத்து போராட்டமானது வடகிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர். கையெழுத்துக்கள் திரட்டப்பட்ட பின்னர் அவை அடங்கிய மனு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேகத்துக்கிடமான 2 இளைஞர்களை போலீசார் நேற்றிரவு சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து 200 போதை மாத்திரைகளை கைப்பற்றியிருந்தனர். அதையடுத்து இந்த 2 இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மாகாண மட்டத்தில் குற்ற விசாரணை பிரிவுகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
தற்போது காணப்படும் போலீஸ் நிலையங்களுக்கு மேலதிகமாக இந்த பிரிவுகளை நிறுவுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது தென் மாகாணத்தில் இத்தகைய பிரிவு செயற்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். விசாரணைகளை முறைமைப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார். சில விசாரணைகளை நேரடியாக போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டி கலியோய அம்பரப்புல பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை போலீசாரினால் இன்று முற்பகல் 10 மணிக்கு மீட்கப்பட்டுள்ளார். அம்பாறை பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து மாணவி உட்பட்ட அவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டு அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் காரியாலயத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். குறித்த மாணவி கருப்பு நிற வேனில் நேற்று முன்தினம் கடத்தப்பட்டிருந்தார். இதையடுத்து வாகனம் புலனறுவை பகுதியில் மீட்கப்பட்டிருந்தது. சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் கடத்திய நபர் மாயமாகியிருந்தார். அவரை கண்டுபிடிப்பதற்காக 3 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று காலை அவர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியும் மீட்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே குறித்த மாணவி கடத்தப்பட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை ஆகிய 2 தெய்வங்களும் இணைந்த சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஏற்பட்டது. இதன்போது இந்தோனேசியா, மலேசியா அல்லது இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து இந்த சிலை வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனவே குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் குவிந்து வருகின்றனர். இந்திய செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று தொடங்கியுள்ள நிலையில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட பக்தர்கள் அதிக அளவில் திரண்டுள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா விழா உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவாகும். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலுமிருந்து சுமார் 45 கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பௌர்ணமி என்பதால் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பக்தர்கள் புனித நீராட அதிக அளவில் திரண்டுள்ளனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சாதுக்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்கும் வகையில் அங்கு முகாமிட்டுள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் பங்கேற்கவிருக்கின்றார். அமெரிக்காவின் அழைப்பின் பிரகாரமே அவர் நிகழ்வில் பங்கேற்கிறார். டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகத்தின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுவார் என்று இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விழாவுக்கு வருகை தரும் இதர வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் ஜெய்சங்கர் கலந்துரையாடவுள்ளார். கனேடிய செய்திகள். டொனால்டு டிரம்பின் வரி மிரட்டல் தீங்கானது என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டுமென்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். இந்நிலையில் கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஜஸ்டின் ட்ரூடோ டிரம்பின் வரி மிரட்டல் தீங்கு என்பதை அமெரிக்க மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறி வருகின்றார். இது நடக்கப் போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் இருந்து வரும் மின்சாரம் அல்லது எண்ணெய்க்கு 25% கூடுதல் வரி என்பதை எந்த அமெரிக்கர்களும் விரும்ப மாட்டார்கள். இது தொடர்பாக அமெரிக்க மக்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் தெற்கே கியூஷு பகுதியில் இன்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவாகியுள்ளது. ஜப்பானின் தெற்கே கியூஷு பகுதியில் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் ஒரு வார காலமாக எரிந்து வரும் கட்டுக்கடங்காத காட்டுத் தீயால் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீ மளமளவென 50,000 ஏக்கர் அளவுக்கு பரவியுள்ளது. இதில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்திருக்கிறது.
சுமார் 7,500 தீயணைப்பு படையினர், ஏராளமான ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் மூலம் தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தண்ணீர் பற்றாக்குறை, தீயணைப்பு படையினர் பற்றாக்குறை, காற்றின் வேகம் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தீயை அணைக்கும் பணிகளில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. காட்டுத்தீயால் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் இதுவரை 24 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பலரை காணவில்லை. ஏராளமானோர் தீக்காயமடைந்துள்ளனர். சுமார் 4 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அதேபோல அமெரிக்காவுக்கு உதவுவதற்காக கனடா மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தீயணைப்பு படையினரையும் விமானங்களையும் அனுப்பி வைத்துள்ளன. சீனாவின் சாஞ்சி மாகாணத்தில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பொருளாதார தேக்கநிலை, வேலையின்மை, சர்வாதிகாரம், மத சுதந்திரம் மறுப்பு உள்ளிட்ட காரணங்களால் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு எதிராக அவ்வப்போது பொதுமக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டங்களை நடத்தி வருவதுண்டு. தற்போது பாடசாலை மாணவர் ஒருவரின் மர்ம மரணம் தொடர்பாக சீனாவின் சாஞ்சி மாகாணத்தில் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சாஞ்சி மாகாணம் ஊச்செங் பகுதியில் அரசு பாடசாலை ஒன்று செயற்படுகிறது. 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அந்த பாடசாலையில் 300 மாணவர்கள் விடுதியில் தங்கியிருந்து கல்வி பயில்கின்றனர். 204 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி இரவு விடுதி வளாகத்தில் மாணவர் டாங் என்பவருக்கும் சக மாணவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை மாணவர் டாங் மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். எங்கள் மகன் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் தெரிவிக்கின்றனர். ஆனால் சுமார் 8 மாணவர்கள் சேர்ந்து எனது மகனை அடித்து உதைத்து மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்துள்ளனர். இந்த உண்மையை பாடசாலை நிர்வாகம் மறைக்கின்றது என்று உயிரிழந்த மாணவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்த மாணவர் சீனாவில் பெரும்பான்மையாக வசிக்கும் ஹான் இனத்தைச் சேர்ந்தவராவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிங்கள பௌத்த நாடு, மெர்வின் சில்வா மீண்டும் கொக்கரிப்பு. அனுரவுக்கு அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் அழைப்பு. 18ஆம் தேதி திருமலையில் கூடுகிறது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம். அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி திருமலையிலும் கையெழுத்து வேட்டை. இலங்கையில் மாகாண மட்டத்தில் குற்ற விசாரணை பிரிவு. மகா கும்பமேளா ஆரம்பம், லட்சக்கணக்கான பக்தர்கள் அணி திரள்வு. டிரம்பின் வரி மிரட்டலுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ போர்க்கொடி. லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கனடா படையும் களத்தில். மாணவரின் மர்ம மரணத்தை கண்டித்து சீன அரசுக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.